ஹாய் வியூவர்ஸ். இப்போ இந்த வயது சார்ந்த கணக்குகள் பார்த்திங்கன்னா டிஎன்பிசி, டெட்டு, போலீஸ் எக்ஸாம், எஸ்ஐ எக்ஸாம், இல்லை நிறைய குரூப் 2 எல்லா எக்ஸாம்லேயுமே இந்த மாதிரியான வினாக்கள் வந்து குறைந்தபட்சம் 1லேருந்து அதிகபட்சம் 2-3 கொஷின் வரைக்கும் இதே மாடலில் கேட்குறாங்க. இப்போ இது வந்து எல்லாருமே போடுவீங்க வந்து ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி போடுறது எல்லாமே வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும். அது வந்து இதை பார்த்தாலே கொஞ்சம் மலைப்பாக இருக்கும். இப்போ நம்ம சொல்கிற ஐடியா பார்த்திங்கன்னா உங்களுக்கு விரைவாக சீக்கிரமாக போட்டுடலாம், நேரமாகாது, சரியாகவும் பயன்படுத்திடலாம், நம்மளுக்கு அதிகமாக நீங்கள் யோசிக்க தேவையில்லை. இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். பாட்டனார் பேரனை விட 4 மடங்கு வயதானவர். சரிங்களா? இப்போதைக்கு பார்த்திங்கன்னா பேரனுக்கு வந்து 10 வயசுன்னா தாத்தாவுக்கு வந்து 40 வயசு. இப்போ ஸ்டார்டிங் இப்போ சரி, 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 5 வருஷத்துக்கு முன்பு பேரனுக்கு 5 வயசுன்னா இவருக்கு வந்து 25 வயசு. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போ 4 மடங்காக இருக்குது, 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து 5 மடங்காக இருக்குது. அப்போ வந்து பேரனுடைய தற்போதைய வயது என்ன? இதுக்கெல்லாம் யோசிச்சே பார்க்கக்கூடாது. கொடுத்துருக்க 4 ஆப்ஷன் இருக்குது. 4 ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா 5ஆம் ஏற்பாட்டில் வரதே 2 நம்பர் தான் இருக்குது. 15 ஒன்று இருக்குது, 20 ஒன்று இருக்குது. நம்ம என்ன எப்பயுமே கொஞ்சம் பெரிய நம்பர் எடுத்து பார்க்கலாம். 20 எடுத்து பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு சும்மா செக் பண்ணுறது தான் நம்ம. இது வந்து ஃபஸ்ட்டு தாத்தா, இது பேரன் வயசுன்னு வச்சுப்போம். இப்போ பேரனுக்கு வந்து இப்போ வந்து 20ன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் பேரனுக்கு 20 வயசுன்னா தாத்தாவுக்கு எவ்வளோ? 4 மடங்குன்னா சரி 80 வயசு. இதுதான் கொடுத்துருக்க ஆப்ஷன் படி. சரி, இது சரியாக தப்பான்னு செக் பண்ணணும்னா அந்த கண்டிஷன் செக் பண்ணி பார்த்துடலாமா? 5 வருஷத்துக்கு முன்னாடினா என்ன செய்வோம்? 5 வச்சு கழிச்சுப்போம். 5 வருஷத்துக்கு பின்புனா 5 வச்சு கூட்டிப்போம். இப்போ 5 வருஷத்துக்கு முன்புன்னா பேரனோட வயசு என்னது? 15. இவங்க தாத்தாவோட வயசு 5 வருஷத்துக்கு முன்னே 5 வச்சு கழிச்சா 75. இப்போ பேரனோட 5 மடங்கு அதிகமாக கரெக்டாக வந்துச்சா பாருங்கள். 15 5 75. அப்போ இதுதான் சரியாக வருது. நீங்கள் 15க்கு எடுத்துகிட்டு போட்டிருந்தீங்கன்னா சரியாக வந்திருக்காது. சரிங்களா? அப்போ இதை போல் தான் சிம்பிளாக நம்ம கொடுத்துருக்க 4 விடையிலேருந்து 2 ஒமிட் பண்ணிட்டு மீதி 2 தான் வர மாதிரி இருக்கும். அது 2ல் ஒன்று எடுத்து போட்டு பாருங்கள். ஒன்று வரனா இன்னொன்றுக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். போட்டு பார்த்து செக் பண்ணிக்கிங்க. சிம்பிளாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆப்ஷனை வச்சு செக் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேங்களா? இப்போ இதுக்குரிய ஆப்ஷன் என்னது? ஆப்ஷன் டி 20. அடுத்த கொஷின் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. இது கொஞ்சம் கேள்வி பார்க்குறதுக்கு பெருசாக இருக்கும். அருணின் வயது பாலாவை விட 3 மடங்கு. நல்லா தெளிவாக பார்த்துங்க. அருணோட வயது பாலாவை விட 3 மடங்கு. 4 வருடங்கள் முன், நல்லா பார்த்துங்க, 4 வருடங்கள் முன் சந்திரனின் வயது அருணை விட 2 மடங்கு. இன்னும் 4 வருஷத்துக்கு பின் அருணின் வயது வந்து 31. சரிங்களா? இப்போ நல்லா இப்போ உங்களுக்கும் நம்மளுக்கு கேள்வி கேட்டது வந்து பாலா மற்றும் சந்திரனின் தற்போதைய வயது என்ன? இதுவுமே நீங்கள் வந்து இந்த ஆப்ஷன் வச்சு பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும். இல்லை நான் இப்படி ஃபஸ்ட்டு வந்து எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிடுறேன், அப்புறம் ஆப்ஷனை வச்சும் சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு குழு மட்டும்தான் வயசு கொடுத்துருக்காங்க. என்ன வயசு? 4 வருஷத்துக்கு பின்னாடி அருணுக்கு வயசு வந்து 31 கொடுத்துட்டாங்க. சரி, அருணுக்கு இப்போ என்ன வயசுன்னு கண்டுபிடிச்சிடலாமா? அருணுக்கு இப்போ என்ன வயசு இருக்கும்? 4 வருஷத்துக்கு அப்புறம் தான் 31னா இப்போ வந்து அருணுக்கு வயசு என்ன? 27. ஏன்னா 4 வச்சு கழிச்சுக்கிட்டோமா? 4 வருஷத்துக்கு அப்புறம் தான் 31. இப்போ என்ன வயசுன்னா நார்மலாக 27 வயசு. ஓகே, அருணுக்கு வந்து வயசு கண்டுபிடிச்சிட்டோம். சரி, வேறு என்ன குழு இருக்குது? அருணின் வயது பாலாவை விட 3 மடங்கு. பாலாவை விட 3 மடங்குன்னா பாலாவுக்கு எத்தனை? 9 வயசு இருந்தால் தான் 3 மடங்குன்னு போடும்போது 27. அப்போ நம்ம பாலாவோட வயசு கண்டுபிடிச்சிட்டோம். என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? 9ன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ இதில் எந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷனில் தான் ஏதோ ஒரு விடை, அடுத்த 2ம் வராது. ஓகேங்களா? முடிஞ்சிங்களா? நம்மளுக்கு 4 வருஷத்துக்கு அப்புறம் அருணோட வயசு 31. இப்போ என்ன இருக்குன்னா 4 வயசு கழிச்சு போமா. நீங்கள் தான் சொன்னீங்கல்ல பின்னா கூட்டக்கூடாது. பின்னுன்னா கூட்டி தான் இருப்பாங்க. 27ஓட 4 கூட்டினா தான் 31. ஓகேங்களா? பாலாவோட வயசு தான் பாலாவோட வயசு 3 மடங்கு தான் அருண். அப்போ பாலாவுக்கு 9 இருந்தால் தான் 27 வரும். சரி, அடுத்து இனிமேல் நம்ம சந்திரனுக்கு மட்டும் கண்டுபிடிக்கணும். வேறு என்ன குழு இருக்குன்னு பாருங்கள். 4 வருடங்கள் முன், நல்லா பாருங்கள், 4 வருஷத்துக்கு முன்னாடி சந்திரனின் வயது அருணை விட 2 மடங்கு. 4 வருஷத்துக்கு முன்னாடி 4 வருஷத்துக்கு முன்னாடி அருணோட வயது என்ன இருக்கும்? 4 வருஷத்துக்கு முன்னாடின்னு பண்ண செய்வீங்க, 4 வச்சு கழிச்சுப்பீங்களா? அப்போ
23. 4 வருஷத்துக்கு முன்னாடி அருணோட வயசு 23. சந்திரனின் வயது என்ன? அருணை விட 2 மடங்கு. சந்திரனின் வயது அருணை விட 2 மடங்குன்னா 46. ஓகேங்களா? அருணோட வயசு வந்து 46. எப்போ? 4 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ இப்போ என்ன சந்திரனுக்கு வயசு இருக்கும்? 50ன்னு இருந்தால் தான் 4 வருஷத்துக்கு முன்னாடின்னா 4 வச்சு கழிச்சிக்கும் போது நம்மளுக்கு 50ல் 4 கழிச்சா 46ன்னு வரும். ஸோ இந்த கேள்விக்குரிய ஆன்சர் என்னது? 9,50. இதுதான் ஆன்சர். சரிங்களா? இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்குது. நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி சொன்ன தொட்டு தான் இவ்வளோ டைம் ஆகுது. நீங்கள் குயிக்காக போட்டு முடிச்சிங்கன்னா உடனடியாக முடிச்சிடலாம். சரிங்களா? இப்போ நீங்கள் இந்த ஆப்ஷனை வச்சு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறபோது இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 4 வருஷத்துக்கு பின் அருணின் வயது 31. அப்படின்னா 4 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்திருக்குன்னா 27. 27னா 9ஆம் ஏப்ரலில் மட்டும்தான் 27 வரும். அப்போ இது ரெண்டில் ஏதோ ஒரு ஆன்சர்னு முடிவு பண்ணிட்டு இது ரெண்டுத்தையும் ரிஜெக்ட் பண்ணிட்டுங்க. சரிங்களா? இப்போ இது ரெண்டில் ஏதாச்சும் ஒரு விடையை மட்டும் எடுத்துகிட்டு இது சரியாக வருதா அப்படின்னு செக் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ எப்படி செக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இப்போ பாலா வயசு வந்து 9ன்னு தெரிஞ்சு போச்சு கன்ஃபார்மாக. அப்போ அருணுக்கு என்ன இருக்கும்? 3. இதனை விட 3 மடங்கு அதிகம்னா 27. பாலாவுக்கு வந்து 9, அருணுக்கு வந்து 27. சரிங்க, நம்ம ஆப்ஷனை வச்சு நான் சொல்லிட்டேன். ஓகே, அடுத்து இப்போ நம்ம சந்திரனுக்கு மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். 4 வருடங்களுக்கு முன் சந்திரனின் வயது அருணை விட 2. 4 வருஷத்துக்கு முன்னாடினா என்ன செய்ய போகிறோம்? 23. சந்திரனோட வயசு அருணோட 2 மடங்குன்னா 46. நிறைய பேர் வந்து இந்த 46 தான் அடிப்பீங்க. அடிக்கக்கூடாது. 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் 46. இப்போ என்ன இருக்கும்? 4 வருஷத்துக்கு இப்போ நார்மலாக என்ன இருக்குன்னா 50ன்னு இருந்திருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி 46ன்னு இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து 9,50. சரிங்களா? இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நான் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.